பங்குனி உத்திரம் வரலாறு. பங்குனி உத்திரம் என்பது முருகனுக்குரிய தினமாக கொண்டாடப்படுகிறோம். இது பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர தினமாகும். தமிழ் மாதங்களில் 12ஆம் மாதம் பங்குனி, நட்சத்திரங்களில் 12ஆம் நட்சத்திரம் உத்திரம். எனவே 12 கை வேலனுக்கு சிறப்பான தினமாக கொண்டாடப்படுகிறோம். அதனால் முருகர் கோவிலில் வருடம் திருவிழாக்கள் நடைபெறுகிறது. சிவனின் தியானத்தை கலைத்த மன்மதனை சிவபெருமான் நெற்றிக்கண்ணை திறந்து எரித்து சாம்பலாக்கினார். இதனால் கண் கலங்கி நின்ற தேவர்கள் ஆறுதல் கூறுவதற்காக சிவபெருமான் பார்வதி தேவியை மணந்தார். இந்த நாளில் சிவன் பார்வதியை திருமண கோலத்தில் அலங்கரித்து வேத மந்திரங்கள் ஓத, ஓமம் போன்றவை நடத்தி இருவரையும் ஊர்வலமாக கொண்டு சென்று பள்ளி அறைக்கு அனுப்பி வைப்பார்கள். ஆனால் ஆன்மாக்கள் அனைத்தும் பரம்பொருளான சிவனுடன் ஐக்கியமாக வேண்டும் என்ற உரிய தத்துவத்தை உணர்த்துவதற்காக பங்குனி உத்திரம் கொண்டாடுகிறோம். பங்குனி மாதத்தில்தான் அசுரர்களின் கெட்டதை அடக்க முருகப்பெருமான் தாய் தந்தையரை வணங்கி பயணத்தை ஆரம்பித்தார். அப்பொழுது வழியில் ஒரு சிறிய மலை முருகனின் படைகளை வழி மறைக்கும் விதமாக பெரியதாக வளர ஆரம்பித்தது. அதற்கு காரணம் இந்த மலையில் உள்ள கிரவுஞ்சன் ஆவார். இதை அறிந்த முருகப்பெருமான் நாரதரிடம் கேட்டார். நாரதர் அதை பற்றி தெளிவாக எடுத்துரைத்தார். அகத்திய முனிவரின் சாபத்தால் அசையாமல் மலையாகி நின்றாலும் இந்த இடத்தில் இருந்து கொண்டே தன்னை கடந்து செல்பவர்களை ஏமாற்றி தொல்லை தந்து கொண்டிருந்தது நாரதர் கூறினார். மேலும் இந்த மலைக்கு அருகில் உள்ள மாயாபுரி பட்டினம் என்னும் நகரில் மாயாபுரி பட்டினத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த சிவனின் தம்பியும் யானை முகம் கொண்டவனாக தாரகாசூரன் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். தேவர்களை மிகுந்த துன்பங்களுக்கு உள்ளாக்கி வருகின்றார்கள். அதை கேட்ட முருகப்பெருமான் தன் தளபதி வீரபாகுவிடம் படையில் பாதி அழைத்து கொண்டு போய் தாரகாசூரனை அழித்துவிட்டு வரும்படி கட்டளையிட்டார். இதை அறிந்த தாரகாசூரன் பெரும் படையுடன் எதிர்த்து வந்தான். கடும் போர் நடந்தது. இரு பக்கத்திலும் வீரர்கள் இறந்து விழுந்தனர். போர்க்களத்தில் நின்று யுத்தம் செய்த தாரகாசூரன் முருகப்படையின் வீரான வீரகேசரியை தன் கதாயுதத்தால் மார்பில் அடித்து சாய்த்தார். இதை கண்ட வீரபாகு வெகுண்டெழுந்து தாரகாசூரனை கடுமையாக தாக்கினார். இதனால் கோபம் அடைந்த தாரகாசூரன் திருசூலத்தால் வீரபாகுவின் மார்பில் குத்தி சாய்த்தார். மயக்கம் கலைந்து எழுந்த வீரபாகு மீண்டும் மூர்க்கத்தனமாக தாக்கினார். எதிர்த்தாக்குதல் நடத்த முடியாமல் தாரகாசூரன் தன் மாய வேலைகளில் மூலமாக எலியாக மாறி கிரவுஞ்ச மலைக்குள் சென்றார். வீரபாகும் அவனை தொடர்ந்து மற்ற வீரர்களும் விடாது மலைக்குள் நுழைய மலையின் உதவியோடு தாரகாசூரன் அசுர படைகள் முருகப்பெருமானின் படைகளை பெரிய அளவில் தாக்கி அழித்தார். இதை நாரதர் மூலம் அறிந்த முருகப்பெருமான் நேரடியாக போர்க்களத்திற்கு வந்தார். கோபம் கொண்ட முருகப்பெருமான் அவனை கடுமையாக தாக்கினார். தாக்குதலை சமாளிக்க முடியாமல் மீண்டும் எலியாக மாறி மலைக்குள் நுழைந்து மாய வேலைகளை காட்ட ஆரம்பித்தார்.
முருகப்பெருமான் தன் வேலாயுதத்தை கையில் எடுத்து வீசி எறிந்தார். துள்ளி வந்த வேல் மலைகளை சுக்குநூறாக்கி உடைத்தெறிந்தது. தாரகாசுரனை கொன்றது. அதன் பிறகு முருகப்பெருமான் தேவயானை மணந்தார். அந்த நாளே பங்குனி உத்திரமாகும். இந்த தினத்தில்தான் பார்வதி பரமேஸ்வரன் திருமணம் நடந்தது. ராமன் சீதை கரம் பிடித்தார். மேலும் முருகப்பெருமான் தேவயானை கரம் பிடித்தார். ரங்கநாதர், ஸ்ரீ ஆண்டாள் முதலிய தெய்வ திருமணங்கள் நடைபெற்ற நாள் பங்குனி உத்திரம். இதனால் பங்குனி உத்திர விரதம், கல்யாண விரதம், திருமண விரதம் என்று அழைக்கப்படுகிறோம்.